Redmi ரீசெண்டாக அவங்க Note 14 சீரிஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தமாக 3 டிவைஸ் வந்து இருக்குது. Redmi Note 14 5G, Redmi Note 14 Pro 5G, Redmi Note 14 Pro Plus 5G அப்படின்னு 3 டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த Redmi Note 14 5G யோட அன்பாக்சிங் வீடியோ வந்து போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் Redmi Note 14 Pro Plus டிவைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதுதான் இந்த Redmi Note 14 Pro Plus வர பாக்ஸ். ஸோ பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பேக் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக் கேஸோட குவாலிட்டி நமக்கு நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு வந்து இருக்கு. 90 வாட்ஸ்க்கான சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. Redmi இன்னும் நமக்கு பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் எடுக்காம இருக்குது, நல்ல விஷயம். இவ்வளவு தான் நம்ம பாக்ஸ் கண்டென்ட், மற்றபடி பாக்ஸ்ல வேற எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் டிசைன் பொறுத்தவரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு வந்து 3 கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஒன்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர், இன்னொன்று பிளாக் அண்ட் ப்ளூ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பர்பிள் கலரோட பேக் சைடு உங்களுக்கு வந்து லெதர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற அந்த பிளாக் அண்ட் ப்ளூ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கிளாஸ் ஃபினிஷ் தான். ஸோ இந்த டிவைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கையில் எடுக்கும்போது நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அந்த கர்வ்ஸ் எல்லாம் பார்க்க நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸோட வெயிட்டை பொறுத்தவரைக்கும் 212 கிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் 8.7 mm திக்னஸ் வந்து இருக்கு. டிவைஸோட ப்ரொடக்ஷன் பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து கார்னிங் Gorilla Glass Victus 2 ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் உங்களுக்கு வந்து Gorilla Glass 7i வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸோட சைடு ஃப்ரேம் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. IP ரேட்டிங் பொறுத்தவரைக்கும் IP68 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் அந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 inches Full HD Plus 3D curved AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. தென் 3000 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த டிவைஸ் 93% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. வெசல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாவே இருக்கு. தென் அதுக்கப்புறம் கர்வ்டு பேனல் நமக்கு நல்ல ஒரு சூப்பரான லுக் வந்து கொடுக்குது. இந்த டிவைஸோட ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. தென் HDR10+ அதுக்கப்புறம் டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு. இந்த டிவைஸோட கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஓவராலாக நமக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கம் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது பக்கத்தில் IR பிளாஸ்டர் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. தென் டவுன்ல உங்களுக்கு சிம் கார்டு ட்ரே வந்து இருக்கு. ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் ஸ்லாட், உங்களால் 2 சிம் வந்து போட்டுக்க முடியும். அப்படின்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது பக்கத்தில் டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் கில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ்ல உங்களுக்கு டியூல் சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருக்கு. தென் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டும் இருக்கு. தென் ரைட் சைடில் வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பவர் பட்டன் வந்து இருக்கு. ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7s Gen3 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நியர்லி 7.2 lakhs கிட்ட ஸ்கோர் வந்து கிடைக்குது. இந்த ப்ராசஸ் நம்ம டே டு டே டாஸ்க்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும். நமக்கு ஒரு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் மல்டிபிள் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், மாற்றி ஜம்ப் பண்ணுவோன்ற போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஆப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது நல்ல சூப்பரான அனிமேஷன் வந்து இருக்கு, நல்ல ஃப்ளூயிடாக வந்து இருக்கு. பட் இன்னும் நமக்கு அனிமேஷன் வந்து பார்த்து கொஞ்சம் ஸ்பீடாக இருந்திருக்கலாமான்ற மாதிரி தோணுச்சு. எனக்கு இந்த அனிமேஷன் நல்லா இருக்கு, பட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த ப்ராசஸ் நம்ம டே டு டே யூசேஜுக்கு வந்து நல்ல சூப்பரான ப்ராசஸர் தான். பட் இவங்க வச்சிருக்க ப்ரைஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் செட் ஆகாது. இதை விட இன்னொரு சூப்பரான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. RAM டைப் பொறுத்த வரைக்கும் LPDDR4 RAM வந்து கொடுத்துருக்காங்க. UFS 2.2 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து 3.1 அதுக்கு மேலே வந்து கொடுத்துருக்கலாம். இங்கே நமக்கு வந்து UFS 2.2 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நம்மளால வந்து பார்த்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் HyperOS வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இங்கே HyperOS 2.0 நமக்கு வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து கொடுத்தது நல்லா இருந்திருக்கும். பட் இவங்க பழைய வருஷம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கரண்ட்லி வந்து 1.0 சம்திங் ரன் ஆகிட்டு இருக்கு, அதான் வந்து இருக்கு. தென் Android 14 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு Android 15 ரெடியாக இருக்கு, HyperOS 2.0 அதுவும் நம்ம பீட்டால வந்து ரெடியாக இருக்கு. ஸோ அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம், பட் அவங்க கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் மேஜர் அப்டேட்ல வந்து கொடுப்பாங்க. அப்டேட் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸை 3 மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் தென் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் HyperOS யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அந்த அனிமேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கு. முதலே சொன்ன மாதிரி தான் ப்ளோட் வேர்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஆப்ஸ் அதுக்கப்புறம் கேம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக நம்மளால் எல்லாத்தையுமே வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் சில ஆட்ஸ்லாம் நோட்டீஸ் பண்ணேன். தீம்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஆட் வந்து வருது. நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வந்து உள்ள போகிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி மியூசிக் ஆப் ஓப்பன் பண்ணால் நமக்கு ஆட் வந்து வருது. உங்களோட ஓன் ஆப்லேயே நமக்கு வந்து ஆட்ஸ்லாம் வருது. இந்த டிவைஸில் நமக்கு ஒரு சில AI ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நோட் சம்மரி வந்து இருக்கு. ஸோ நோட்ஸ் ஆப்பில் நமக்கு டெக்ஸ்ட்லாம் போட்டு முடிச்சக்கப்புறம் நம்ம முக்கியமாக டீடைல்ஸாக சம்மரி பண்ணுறது அந்த ஆப்ஷன் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் கேலரியில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இமேஜ் எக்ஸ்பென்ஷன், அதுக்கப்புறம் நம்ம கேலரி ஏதோ ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா எரேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போன வீடியோ சொல்லியிருந்தோம் இதெல்லாமே ரொம்ப பழைய ஃபீச்சர். இப்போ நமக்கு வந்து பார்த்து கொடுத்துட்டு இதெல்லாம் AI அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மற்ற ஃபீச்சர்லாம் சொல்ல இப்போ நான் இந்த எரேஸ் ஃபீச்சர் தான் சொல்கிறேன். இந்த எரேஸ் ஃபீச்சர்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு. இப்போ கொடுத்துட்டு AI ஃபீச்சர்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தென் ரெக்கார்டர் ஆப்பில் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுக்குறது எல்லாமே ஃபீச்சர்ஸ் மாதிரி தான் இருக்கு. AI வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு ரெக்கார்டர் ஆப்பில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி 4-5 பேர் பேசுறீங்க அப்படின்னா தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வந்து காட்டும். ரெக்கார்டர் 1 ரெக்கார்டர் 2 அந்த மாதிரி வந்து காட்டும். அந்த ஃபீச்சர் வந்து இருக்கு. இது ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட ரெக்கார்டர் ஆப் வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஃபீச்சர் தான் இதுவும்.
தென் லைவ் டிரான்ஸ்கிரிப்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வீடியோ வந்து வேறு ஏதாவது லாங்குவேஜில் பேசுகிறாங்க அப்படின்னா சப்டைட்டில் நமக்கு வந்து நம்ம லாங்குவேஜில் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபீச்சர் இந்த சர்க்கிள் டு சர்ச், அந்த ஃபீச்சர் நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஐப்பரோஸ்க்கு வந்து 10/10 வந்து கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃப்ளூயிடாக வந்துருக்கு. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6600 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. சார்ஜர் நமக்கு வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துட்றாங்க. இந்த டிவைஸ் நமக்கு பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் 8 hours மேலே ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து பார்த்தா கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டிவைஸ் உங்களுக்கு வந்து சிலிக்கான் கார்பன் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெக்னாலஜி மூலமாக பேட்டரியோட கம்மி சைஸ்லேயே உங்களால் வந்து லார்ஜ் கெப்பாசிட்டி யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி பேட்டரி நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் உங்களுக்கு 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 15 மெகாபிக்சல் லைட் ஃபியூஷன் 800 சென்சார் வந்து இருக்குது. தென் 50 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து இருக்குது. ஸோ வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் உங்களுக்கு வந்து 4K 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து 1080p 60 frames per second ஷூட் பண்ணிக்க முடியும். இதில் எடுத்த சில கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பாருங்க. ஸோ அவுட்புட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம நைட்டில் எடுத்த சில ஃபோட்டோஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம ஷோரூமில் போய் இந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன்னா நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியல. டீடைல் யூனிட் கிடைச்சக்கப்புறம் நிறைய கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஓவரால் நான் கேமரா யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா டீட்டெயிலாகவே இருந்துச்சு. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 11 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 வந்து இருக்குது. Bluetooth 5.4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே NFC வந்து இருக்குது. ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 3 RAM ரேட் வந்து இருக்குது. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 31,000. 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 33,000. 12GB RAM 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 36,000 ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ICC கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1000 rupees ஃபிளாட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இந்த டிவைஸ் நமக்கு டிசைனு, டிஸ்பிளே, பேட்டரி, கேமரா, பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எல்லாமே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் இந்த UFS 2.2 இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு இந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்குது. மற்றபடி இந்த டிவைஸ் வந்து நல்ல சூப்பரான டிவைஸ் தான். பட் ப்ரைஸிங் வந்து இப்போ கொஞ்சம் ஓவர் ப்ரைஸிங்காக தான் இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த Redmi Note 14 சீரிஸ் நம்ம மோஸ்ட்டாக எல்லா ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. நான் இந்த டிவைஸ் வந்து பார்த்தா மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற MI ஷோரூமில் தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு Redmi Note 14 சீரிஸில் ஏதாவது டிவைஸ் வேணும்னு நினைச்சிங்க இப்போ டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் லொக்கேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் இந்த Redmi Note 14 Pro Plus. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினைச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.